வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானம் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் தந்தை, மைந்தர், தூய ஆவியாருடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு, அது எரேமியா இறைவாக்கினர் நூல் 1ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியம். அவர்கள் முன் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இந்த திருவாக்கால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி நல்லா குலுக்கி, கடவுள் உன்னை விடுவிக்கும்படி உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் என்ன சொல்ற மாதிரி எனக்கு இருக்குதுன்னா, இங்கேருந்து பார்க்கறதுக்கு தெரியுது, வேணா நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. காசா பணமா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, கடவுள் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை விடுவிப்பார். எரேமியா கடவுளால் அழைப்பு பெறுகிறார். அந்த அழைப்பை பெறுகிற போது கடவுள் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை அழைத்து அப்படியே விட்டு விடுவது கிடையாது, நான் எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்கிற வாக்குறுதியை கொடுத்து அவரை அழைக்கிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி பென்யமீன் நாட்டில் ஆனதோத் என்கிற ஒரு குருக்கள் மட்டும் வாழுகின்ற ஒரு கிராமத்திலிருந்து வருகிறார். அவர் இலிக்கியாவின் மகன். இந்த ஆசாரியர்கள் வாழுகின்ற அந்த கிராமத்திலிருந்து கடவுள் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். அந்த ஆனதோத் என்கிற கிராமத்தில் ஆசாரியர்கள் வாழ்கின்ற நிலம், இடம். அந்த இடத்தில் இவர் ஒரு ஆசாரியன், இலிக்கியாவின் மகன். இப்படி அவர் வாழுகின்ற தருணத்தில் அவரை தீர்க்கதரிசியாக, இறைவாக்கினராக கடவுள் அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போதுதான் எரேமியா கடவுளுக்கு பதிலுரை சொல்லுகிறார். ஐயா, என்ன ஒரு ஆசாரியனா கூப்பிட்டீங்கன்னா நான் ஒத்துன்னு வந்திருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா ஆசாரியர், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசாரியர்கள். எனக்கு ஆசாரியர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னு தெரியும், அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீர் இப்போது என்னை அழைப்பது ஆசாரியனாக அல்ல, ஒரு தீர்க்கதரிசியாக என்னை அழைக்கிறீரே. எனக்கு தீர்க்கதரிசியை பற்றி ஒன்றும் தெரியாது, தீர்க்கதரிசன பணிகளை குறித்தும் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளை, பேச தெரியாத சிறு பிள்ளை என்று சொல்லுகிறார். ஏன்னா தீர்க்கதரிசிக்கு வேலையே பேசுறது தான். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை மக்களிடம் சொல்ல வேண்டும். ஆகையினால தான் தீர்க்கதரிசிகளை கடவுளின் வாய் என்பார்கள். கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை கடவுள் தீர்க்கதரிசியின் வாயில் போடுவார். தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய வாயாக இருந்து அவருடைய வார்த்தையை இந்த உலகில் அறிவிப்பார்கள். இதில் என்னங்க பெரிய வித்தியாசம் அப்படின்னு நாம கேட்கலாம். இந்த தீர்க்கதரிசிகள் உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும், இல்லதை இல்லதென்று சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்கள் கடவுளுடைய வாயாக இருக்கிறார்கள். இப்படி கடவுளுடைய வாயாக இருந்து இறைவாக்கினராக பணி செய்கிற போது அதில் பல கடினங்கள் வரும்.
குறிப்பாக அரசை எதிர்த்து பேச வேண்டியது வரும், மக்களை கண்டித்து உணர்த்த வேண்டியது வரும். மக்கள் செய்கின்ற தவறுகள், தீங்குகள், தீமையான வழிமுறைகள் இவற்றையெல்லாம் அவர் கடிந்து இடித்துரைக்க வேண்டும். அப்படி இறைவாக்கு உரைக்கிற போது அரசன் அவர்களை எதிர்ப்பான், தீர்க்கதரிசியை எதிர்ப்பான், மக்கள் எதிர்ப்பார்கள், எல்லா குழுக்களும் இவரை எதிர்ப்பார்கள். இந்த எதிர்ப்பின் நடுவிலே தான் இவர்களுடைய வாழ்க்கை போராட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். எரேமியாவும் அப்படிதான். இஸ்ரேல் அரசனை குறித்து கண்டித்து உணர்த்துவார், இஸ்ரேல் மக்கள் செய்கின்ற பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். பாபிலோன் உங்களை மேற்கொள்ள போகிறது, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், உங்களுடைய தீ செயலில் இருந்து நீங்கள் திரும்பாவிட்டால் கடவுள் உங்களை சிறையிருப்புக்கு அனுப்புவார் என்று சொல்லுகிற போது அரசனும் அங்கிருந்த மக்களும் அவரை துன்புறுத்தினார்கள், அவரை சிறையில் அடைத்தார்கள், தாடியை மழித்தார்கள், அவரை ஏளனப்படுத்தினார்கள். இப்படி பல்வேறு சித்திரவதைகளை அவர் அனுபவித்தார். ஆகையால் தான் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி தனக்கு தெரியாது, அதனுடைய நடைமுறை எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் பேச தெரியாத சிறு பிள்ளை, வேறு யாரையாவது ஒருவரை அனுப்பும். மோசேவும் அப்படித்தான் சொல்லுவார், நான் உன்னை பெரிய விடுதலை பணிக்காக உன்னை அழைக்கிறேன் மோசே, நீ வா என்று சொல்லுகிற போது, ஐயோ என் நாக்கெல்லாம் குழவுருங்க, எனக்கு சரியாகவே பேச தெரியாது, பார்வோன் முன்னாடி போய் நின்று பேசுறதுன்றது சாதாரண காரியமா? அவர் எப்பேற்பட்ட பேரரசன், அவருக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிற நான் போய் நின்று என்ன தங்க பேசுறது? வேறு ஒருவரை அனுப்பும். அதே மாதிரிதான் இங்க எரேமியாவும் சொல்றாரு. 7ஆம் வசனத்துல ஆண்டவர் என்னிடம் கூறியது, அதுக்கு முன்னாடி 6ஆம் வசனத்துல, என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளை தானே என்று சொன்னார். கடவுள் பல நேரங்களில் நம்மை பல்வேறு பணிகளுக்காக அழைக்கிறார். அப்படி அவருடைய அழைப்பு நமக்கு வருகிற போது நாம் என்ன பதில் உரை கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். அது நம்முடைய குடும்ப வாழ்வில் ஆனாலும் சரி, நம்முடைய பணி இடத்தினானாலும் சரி, நம்முடைய திருச்சபையில் ஆனாலும் சரி, சமூகத்தில் ஆனாலும் சரி, கடவுள் நம்மை அழைக்கின்ற போது நம்முடைய பதில் உரை என்ன? மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். எரேமியா சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் ஒரு ஆசாரிய குடும்பம். கடவுளை பற்றியும் இந்த யாவே கடவுளுடைய மகத்துவங்களை பற்றியும், அவர் அழைத்தால் எப்படி அழைப்பார், எப்படி அழைத்தவர்களை ஆற்றல் படுத்துவார், ஊக்கப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், எப்படி அவர்களோடு கூட இருப்பார் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். மோசேயை பற்றி தெரியும், கிதியோனை பற்றி தெரியும். ஏன்னா இந்த 2 பேரும் பழைய ஏற்பாட்டில் ஐயோ என்னால் முடியாதுங்க, வேற யாராச்சும் ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொன்னவங்க. மோசேயும் அப்படிதான் சொன்னார், கிதியோனும் அப்படிதான் சொன்னார். கடவுள் எங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட துன்ப நிலையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னவர். அப்பதான் சாமி சொல்வாரு, நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை அழைத்து அப்படியே விட்டு விடுவது இல்லை. உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற அதிகாரத்தையும் உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற ஆற்றலையும் நான் உனக்கு கொடுத்து அனுப்புவேன், நீ வா என்று சொல்லுகிறார். இப்போ எரேமியா ஒரு ஆசாரிய அழைப்பு வந்திருந்தால் அவர் வந்திருப்பார். ஆனால் முற்றும் தெரியாத ஒரு புதிய ஒரு திருப்பணி, ஊழியம், வேலை, பணி, இதற்கு அழைக்கப்படுகிறார். அப்போது அவருடைய பதில் உரை, நான் பேச தெரியாத சிறு பிள்ளை தானே. இந்த பேச தெரியாத சிறு பிள்ளை தானே அப்படின்றது ஒன்று, அவ்வளவு அறிவு ஒன்று எனக்கு இல்லை சாமி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டீனேஜர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம்.
அவங்கள நாம் ஏதாவது ஒரு பணிக்கு செய்ய சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா இதை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. கொஞ்சம் வாலிப பசங்களை சொன்னோம்னா அவன் பயப்படுவான், ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கும், ஆனா என்ன இருக்காது, அனுபவம் இருக்காது. எரேமியாவுக்கு ரெண்டுமே இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஒரு சிறு பிள்ளை தானே, பேச தெரியாது. இந்த இறைவாக்கு உரைக்கும் பணி என்பது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், கடவுளுடைய வாயாக இருந்து செயல்பட வேண்டும். ஆனால் எனக்கு அதை பற்றிய அறிவும் இல்லை, அதை பற்றிய அனுபவமும் இல்லை. என்னை ஆசாரியனாக அழைத்திருந்தால் அதை பற்றி அறிவு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய கிராமத்தினர் எல்லாருமே ஆசாரியர்கள், குருத்துவ பணி செய்கின்றவர்கள். அதை பற்றி அனுபவம் எனக்கு இருக்கிறது. என் தந்தையை பார்த்திருக்கிறேன், என் உறவினரை பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி இருப்பார். ஆனா இப்ப எரேமியாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு ஒரு புதிய அழைப்பு. இந்த அழைப்பில் அவர் சொல்லுகிறார், I do not know anything, I am incapable, inexperience. அப்போ அறிவும் அனுபவமும் தனக்கு இல்லை என்பதை அவர் சொல்லுகிற போது கடவுள் அவரை ஆற்றல் படுத்துகிறார். எப்படி? 9வது வசனம் இருக்கு பாருங்க. அவர் தமது கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்கள் இனங்கள் மேல் அரசுகள் மேல் பொறுப்பாளனாக ஏற்படுத்தி உள்ளேன். பேச தெரியாது என்று சொன்ன இந்த நபரை கடவுள் தம்முடைய ஆவியாரால் நிரப்பி அவரை அதிகாரமுடையவராக மாற்றி பொறுப்பாளராக நியமிக்கிறார். யார் மேல? மக்கள் இனங்கள் மேல், நாடுகள் மேல் பொறுப்பாளராக கடவுள் ஏற்படுத்துகிறார். இந்த அழைப்பை தான் கடவுள் நமக்கும் கொடுக்கிறார். நாம பல தடவை என்ன நினைச்சுக்கிறோம், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மட்டுமே பணிகளை செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பா ஆண்டவருடைய பணியை அவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. நாம் எப்போது திருமுழுக்கு பெற்றோமோ அப்போதே நாம் ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்பட்டு விட்டோம். ஆமென். ஆமா, இயேசு எப்படி ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டாரோ, அதுபோல் நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றவுடன் தூய ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்படுகிறோம். அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளை பற்றி பேசவும் கடவுளுடைய செயல்களை எடுத்து உரைக்கவும் அவர் இறைவாக்கினராக அனுப்பப்படுகிறார். ஆனால் நம்முடைய பதிலுரை பல நேரங்களில், ஐயோ நானா, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அதெல்லாம் சத்தியமா வராதுங்க, ஐயோ எனக்கு அதில் அனுபவம் இல்லை, ஐயோ எனக்கு பயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே, உன்னை விடுவிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது வெறுமன ஊழியத்தின் பால் மட்டும் அல்ல, எந்த பணிகளானாலும் சரி, எந்த தொழிலானாலும் சரி, எந்த வேலையானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, நாம் புதிதாக ஒன்றை செய்ய போகிற போது கடவுளுடைய அழைப்பை பெற்றிருப்போமேயானால் கடவுள் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை அபிஷேகித்து அனுப்புவார். நாம் அந்த பணியை செய்யக்கூடிய சக்தியையும் அறிவையும் அனுபவத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்து விடுவார். ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் திருமடல் பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டி இருப்பதற்கு ஒரு கூடாரம் அடிக்க வேண்டும். அப்போது கடவுள் சொல்லுவார், பெசலேயேல் அகோலியா, நான் அவர்களை இறை ஆவியால் நிரப்பி இருக்கிறேன். அவர்களுக்கு அனுபவம், தொழில் திறமை, அறிவு கூர்மை இவை எல்லாம்
நிரம்பி இருக்கும்படி என் ஆவியால் அவர்களை நிரப்பியுள்ளேன். அவர்களை அழைத்து இந்த கூடார பணிகள் எல்லாவற்றையும் செய்து முடி என்று மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவார். மோசே அப்படியே அவர்கள் இருவரையும் அழைப்பார். பெஸ்லேயல், அகோலியா அவர்கள் இருவரும் வந்து ஆண்டவருடைய கூடார வேலையை மிக சிறப்பாக அவர்கள் செய்து முடிப்பார்கள். அவங்களுக்கு கூடார வேலைன்னா கூடாரம் எப்படி போடுறதுன்னு தெரியாது. அந்த கூடாரத்தில் இருக்கின்ற பல்வேறு காரியங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். திருமேசை, பலிபீடத்தின் பொருட்கள், தொட்டி, தண்ணீர் தொட்டி, மற்ற பல்வேறு பணிகளை எல்லாம் செய்கிற போது கடவுள் அவர்களை அனுபவத்தாலும் தொழில் திறமையாலும் நிரப்பி அவளை அனுப்பி அந்த பணிகளை செய்து முடிப்பார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை குறித்து அஞ்சிக் கொண்டிருக்கிறோமோ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்தும் அஞ்சாதே, எல்லாவற்றையும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். நீ செய்ய வேண்டிய வேலைக்கு உன்னை தகுதிப்படுத்துவேன். உன்னை என் ஆவியால் நிரப்புவேன். உன்னை காக்கும்படி நான் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அழைப்புக்கு நம்முடைய பதில் உரை என்ன என்பதை இன்றைய நாளில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவரோடு கூட நான் கை கோக்கிறேனா, அல்லது தீயோனுடன் என்னுடைய கையை கோர்க்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதாம் ஏவாள் கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்த்து கடவுளோடு கை கோத்திருப்பார்களே, ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தீயோனோடு கை கோர்த்ததினால் கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்று ஆண்டவரோடு கை கோக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய திருமடல் பகுதி பேதுரு அடிகளார் தன்னுடைய திருச்சபைக்கும் மூப்பருக்கும் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அப்படி ஆலோசனை சொல்லுகிற போது அவர் இப்படி சொல்லுகிறார். 3ஆம் வாக்கியம் இப்படி இருக்கிறது: உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன் மாதிரிகளாய் இருங்கள். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை பலருக்கு முன்மாதிரிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். To live an exemplary life, a role model life. ஒரு காலகட்டத்தில் நமக்கு முன்மாதிரிகள் பலர் இருந்தனர். 60-70 எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு இருந்தது தனியார் துறையில். ஏன் அப்படின்னா அவர்களுடைய சிறந்த முன்மாதிரி வேலைக்கா நேரப்பட குறித்த நேரத்துக்கு வந்து விடுவார்கள். கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பில் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இப்படிப்பட்ட தகுதி உடையவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அது இல்லாமல் போய்விட்டது. முன்மாதிரியான வாழ்க்கை முறை நம்மிடத்திலே இல்லை. பலரை பின்மாற்றத்திற்கு அழைத்து செல்லும் வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு கிராமத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ புத்தாண்டுல மற்ற ஆலயத்திற்கு வராத நண்பர்கள் எல்லாரும் ஒலிபெருக்கி வைத்து கொண்டு பாடல்களை போட்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள். அப்போ ஒரு தெருவுக்கு நான் போன பஜனை பாடிட்டு போன உடனே அந்த தெருவில் இருந்த வாலிய பசங்கள்லாம் தப்ப எல்லாம் ஓட்டாங்க. அது எல்லாம் ஓட்டானே அப்படின்னு நினச்சி பக்கத்தில் போயிட்டு, என்னப்பா எல்லாம் போயிட்டீங்க, நாங்கள் போகிறோம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்ய வேண்டியது தானே அப்படின்னா, அதில் ஒரு பையன் சொல்கிறான், ஐயா உங்கள் சர்ச்சு பசங்க கூட எங்க கூட தான் இவ்வளோ நேரம் இருந்தானுங்க, அதனால தான் ஓட்டானுங்க. அதில் என்னப்பா இருக்குது? அடுத்த நாள் காலையில் அந்த தம்பி என்னிடம் வந்து சொல்லுகிறான், ஐயா சர்ச்சுக்கு போகிற பசங்களும் நாங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம், அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது?
நாம் திருமுழுக்கு பெறுகிற போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட ஒருபோதும் வெட்கப்படாத உண்மையுள்ள போர் சேவகனாக வாழ அப்படின்னு சொல்லி தான் அவருடைய நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். ஆனால் அந்த முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து சென்ற, சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை வெளிப்படுத்த நம்முடைய வாழ்வில் நாம் தவறி போய்விடுகிறோம். நம்முடைய திருச்சபையில், நம்முடைய பணியிடங்களில், நம்முடைய குடும்பங்களில் நாம் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ தவறி விடுகிறோம். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வரிகள் இருக்கும், என்னன்னா பிள்ளைகள் எதுவும் தானாக பேசாதான், யார் பேசுறத தான் பேசுமா? ஆமா, பெற்றோர் பேசுவதையே பேசும். அதனுடைய பொருள் என்ன? பெற்றோர் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் பிள்ளைகள் தானாக அதனை பின்பற்றி நடப்பார்கள். அதில் சில எக்ஸாம்பிளரி கேசஸ் இருக்க தான் செய்யும், 100 சோட போக தான் செய்யும். ஆனால் மற்ற 90 அந்த பெற்றோர் எப்படி இருக்கிறார்களோ அதே போன்ற வாழ்க்கையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நம்முடைய பெற்றவர் நம்ம எல்லாம் தம்முடைய இரத்தத்தால் பெற்று எடுத்தவர் கிறிஸ்து இயேசுவானால், கிறிஸ்து இயேசுவை அல்லவா நம்முடைய வாழ்விலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை வாழத்தான் மூப்பர்களுக்கு அறிவுரையாக பேதுரு அடிகளார் இந்த திருமடலை எழுதி அவர்களுக்கு அனுப்புகிறார். இந்த பேதுருவின் அழைப்புக்கு நம்முடைய பதிலுரை என்ன? முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ பேதுரு நம்மை அழைக்கிறார். நம்முடைய குடும்பங்களில், திருச்சபையில், சமூகத்தில் இந்த அழைப்புக்கு நம்முடைய பதிலுரை என்ன என்பதை சிந்தியுங்கள். மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதிக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். மத்தேயு 20ஆம் அத்தியாயத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு தாயார் வருகிறார். அந்த தாயார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிந்துரை செய்கிறார். ஐயா, என்னுடைய மகன் 2 இருக்கிறார்கள், ஒருவர் உம்முடைய வலது பக்கத்திலும் மற்றொருவர் உம்முடைய இடது பக்கத்திலும் அமர வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த சீடர்களை அந்த வேளையில் அழைக்கவில்லை. இந்த தாய் கேட்பதற்கு முன்னமே அவர்களை அழைத்து விட்டார். அவர்களை அழைத்து, அவர்களை அபிஷேகித்து, அவர்களை ஆவியால் நிரப்பி, அவர்களை ஊர் முழுக்க சுற்றி வரச் செய்து, பேய்களை விரட்ட, பிசாசுகளை துரத்த, நோயாளிகளை குணமாக்க, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்திருந்தார் ஒரு பணியாளராக. ஆனால் இப்போது இந்த தாய் இயேசுவிடம் கேட்பது பதவியை. அவர் ஒரு அமைச்சராகணும், இவர் ஒரு அமைச்சராகணும். எப்போ? நீர் ஆட்சி பொறுப்பில் வருகிற போது. அப்போதுதான் இயேசு சொல்லுகிறார், நீ முதன்மையானவனாக மாற வேண்டுமேயானால் நீ எல்லோருக்கும் பணியாளனாக மாற வேண்டும். நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 27ஆம் வசனம், உங்களுக்குள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க மாஸ்டர் லீடர்ஷிப் இல்ல, சர்வன்ட் லீடர்ஷிப் தான் வேணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு சொல்லி அவர்களை மறு அர்ப்பணம் செய்ய அழைப்பு விடுக்கிறார். சீடர்களே, நான் உங்களை ஒரு பணியாழ்த்துவத்துக்குத்தான் உங்களை தலைமைத்துவம் ஏற்று நடத்த சொன்னேன். ஆனால் நீங்கள் எஜமானனாக இருந்து தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நான் அப்படி வரவில்லை. என்னுடைய சீடர்களாகிய நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது.
ஆகவே உங்களை மறு அர்ப்பணம் செய்வீர்களா? நீங்கள் எஜமானர்களாக அல்ல, பணியாளர்களாக தொண்டு செய்வதற்கு வருவீர்களா என்று அழைப்பு விடுக்கிறார். அந்த சீடர்கள் இந்த அழைப்பை ஏற்று இயேசுவை போலவே இரத்த சாட்சிகளாக அவர்கள் மரித்தார்கள். இன்றைக்கும் இயேசு இந்த காலை பொழுதில் நம் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளையே, நீ எனக்காக ஓட உழைக்க, என்னை போல இந்த உலகில் முன்மாதிரியாக வாழ, நான் சொல்லுவதை இந்த உலகுக்கு சொல்ல அழைப்பு விடுக்கிறேன். உன்னை மறு அர்ப்பணம் செய்வாயா என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய பதில் உரை என்ன? எரேமியா பதில் உரைத்தார். பேதுரு திருச்சபையில் இருந்த சபை மூப்பர்கள் பதில் உரைத்தார்கள். இயேசுவின் சீடர்களும் பதில் உரை கொடுத்தார்கள். நம்முடைய பதில் உரை என்ன என்பதை இந்த நாளில் தீர்மானித்து, ஆண்டவரே, உம்மோடு கூட நான் கைகோர்த்து கொள்ளுகிறேன், நீர் என்னோடு இருந்து என்னை ஆற்றும், என்னை ஆற்றல் படுத்தும், உமக்கென்று என்னை பயன்படுத்தும் என்று நம்மை மறு அர்ப்பணம் செய்வோமே ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் நம்மை இணைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம் வழியாக பலரை அவர் ஆசீர்வதிப்பார். அத்தகைய நிலையான நிறைவான ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென்.